எல்லாருக்கும் வணக்கங்க. இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னா, ராகு கேது எந்த வயதில் யாருக்கு ஆயுள் பாதிப்பு ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுனுடைய பார்ட் 3 வீடியோ தான் பார்த்துட்ருக்கோம். இப்படி பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3ன்னு சொல்லி நிறைய வீடியோஸ் நான் போட்டுட்ருக்கேன். இது மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 7-8 வீடியோ வரும்னு நினைக்கிறேன். இது எல்லாத்தையும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா, ஆயுளில் எப்படி கண்டம் ஏற்படுது, ஆயுள் கண்டம் எப்படி ஏற்படுதுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும். இப்போ இன்றைக்கி பார்க்கக்கூடிய டாப்பிக்கில் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ராகு கேது எப்படி கண்டத்தை ஏற்படுத்துது அப்படிங்கிறதுனுடைய கொஞ்சம் அட்வான்ஸ்டு இதை தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ ராகு ரிஷபராசியில் இருக்குது. அப்போ ராகுக்கு 7ல் கேது இருக்கும். அப்போ அது விருச்சிகத்தில் இருக்குது. இது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். இப்போ ராகு கூட குருவும் இருக்குது. அதே மாதிரி கன்னி ராசியில் செவ்வாய் இருக்குது. மகர ராசியில் புதன், சுக்கிரன் 2 பிளானட்ஸ் இருக்குது. இப்போ இந்த மாதிரி உள்ள பிளானட்ஸ் நான் போட்டிருக்கேன். இந்த ஜாதகருக்கு எப்போ ஆயுள் பாதிப்பு ஏற்படும் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். இப்போ இதில் குருங்கிறது ஜாதகரை குறிக்கக்கூடிய ஒரு பிளானட்டு. இப்போ ராகு கூடயே குரு சேர்ந்துருக்குது. ராகு கூட குரு சேர்ந்துருக்குது. அப்போ ராகு குருவை பாதிப்பு ஏற்படுத்தும். கரெக்டாக ராகு குருவோட டச் ஆகும். ஏன்னா ராகு 27 டிகிரி இருக்குது, ரிவர்ஸில் ட்ராவல் ஆகும். குரு 23 டிகிரி இருக்குது. குரு வலது பக்கம் ட்ராவல் ஆகும், ராகு இடது பக்கம் ட்ராவல் ஆகும். அப்போ இந்த 2 பிளானட்ஸும் மீட் பண்ணும்போது இந்த ஜாதகருக்கு ஆயுள் பாதிப்பு ஏற்படும் அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருக்கேன். ஆனால் இந்த ஜாதகத்தில் இந்த ஜாதகருக்கு ஆயுள் பாதிப்பு ஏற்படுமா அப்படின்னா ஃபஸ்ட்டு ஏற்படாது. ஏன் ஏற்படாது அப்படிங்கிறதான் இப்போ பார்க்க போகிறோம். இப்போ ராகுவுக்கு 1, 5, 9 3 ராசிகளை பார்க்கணுன்னு நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். ராகு இருக்கிறது ரிஷபராசி. ரிஷபராசிங்கிறது நிலராசி. இன்னொரு நிலராசி பார்த்தீங்கன்னா மகரம், இன்னொரு நிலராசி பார்த்தீங்கன்னா கன்னி. இந்த 3 ராசிகளில் என்னென்ன பிளானட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு நம்ம அலைன் பண்ணணும், வரிசைப்படுத்தணும். ஃபஸ்ட்டு ராகு எந்த ராசியில் இருக்குதோ அந்த ராசிக்கு 5வது ராசி, அந்த ராசிக்கு 9வது ராசி, இந்த 3 ராசிகளில் என்னென்ன கிரகங்கள் இருக்கோ அதை டிகிரி வைஸாக வரிசைப்படுத்தணும். இப்போ ராகு ரிவர்ஸில் ட்ராவல் ஆகிறதுனால இதை மேலேருந்து கீழ் நோக்கி வரிசைப்படுத்துகிறோம். இப்போ இதுவே வேறு கிரகமாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம 1 டிகிரிலேருந்து 30 டிகிரி அந்த மாதிரி கீழேருந்து மேல் நோக்கி வரிசைப்படுத்துவோம். இங்கே ராகு ரிவர்ஸில் ட்ராவல் ஆகிறதுனால ராகு 27 டிகிரியில் இருக்கா, அதுக்கு அடுத்து கம்மியான டிகிரியில் இருக்கிறது புதன். புதன் எங்கே இருக்குது, மகர ராசியில் இருக்குது. அதுக்கடுத்து கம்மியான டிகிரியில் என்ன இருக்குது, செவ்வாய். செவ்வாய் 24 டிகிரியில் இருக்குது. அதுக்கடுத்து கம்மியான டிகிரியில் என்ன இருக்குது, குரு. குரு 23 டிகிரியில் இருக்குது. இதுக்கு அடுத்து சுக்கிரன், அதை நான் போடல. இதில் சுக்கிரன் 15 டிகிரியில் வரும். இப்படி ஒரு 1, 5, 9 போன்ற ராசிகளில் இருக்கக்கூடிய பிளானட்ஸை டிகிரி வைஸாக நம்ம அலைன் பண்ணி, அதாவது அரேஞ்ச் பண்ணி வரிசைப்படுத்தி நம்ம முதல்ல எழுதிக்கணும். இப்போ இதில் டைரெக்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன தெரியும், ராகு பக்கத்தில் குரு இருக்குது. அப்போ ராகு குருவை தான் டச் பண்ணோம் அப்படின்னு சொல்லி நம்ம நினைப்போம். ஆனால் குருவை டச் பண்ணல. டிகிரி வைஸாக பார்க்கும்போது ராகு 27 டிகிரிக்கு அப்புறம் 25 என்ன இருக்குது அப்படின்னா புதன் தான் இருக்குது. அப்போ ராகு ஃபஸ்ட்டு புதனை தான் தொடும். 25க்கு அப்புறம் கம்மியான டிகிரி செவ்வாய். அப்போ புதனுக்கு அப்புறம் செவ்வாய் தொடும். செவ்வாய்க்கு அப்புறம் தான் குருவை ராகு டச் பண்ணும். அந்த மாதிரி தான் நம்ம எடுக்கணுமே தவிர ஒரே ராசியில் குரு இருக்கிறதுனால ராகு டைரெக்டாக குருவை போய் டச் பண்ணிடும் அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுக்கக்கூடாது. அப்போ 1, 5, 9 பிரித்து இந்த இதை கிரகங்களை வரிசைப்படுத்தி, ராகு ரிவர்ஸில் ட்ராவல்னால ரிவர்ஸில் வரிசைப்படுத்தி ராகு எந்த கிரகத்தை முதல்ல தொடுது, அதுக்கடுத்து என்ன கிரகம், அதுக்கடுத்து என்ன கிரகம் அப்படின்னு வரிசைப்படுத்தணும். இதை வச்சு தான் நம்ம மரணத்தை தீர்மானிக்க முடியும். இது தெரியல அப்படின்னா திரும்ப இந்த வீடியோ கேளுங்க. அப்போ முதல் ரவுண்டுனா பிறந்த டைமில், இந்த ஜாதகர் பிறந்த டைமில் இருந்து நம்ம கால்குலேட் பண்ணணும். பிறந்த டைமில் கால்குலேட் பண்ணும்போது ராகு 27 டிகிரி இருக்குது. ஃபஸ்ட்டு தொடுறது புதனை. அப்போ 2 டிகிரி டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஒரு ராகு அப்படிங்கிற கிரகம் ஒரு ராசி மண்டலத்தை கடக்கிறதுக்கு 18 வருஷம் ஆகுது. ஒரு டிகிரியை கடக்கிறதுக்கு 18 நாள் ஆகுது. ஒரு டிகிரியை கடந்து போகிறதுக்கு 18 நாள் ஆகுது. அப்போ ராகு புதனோடு தான் கனெக்ட் ஆகுது ஃபஸ்ட்டு. அப்போ புதனுக்கும் ராகுவுக்கும் இடைப்பட்ட டிகிரி பார்த்தீங்கன்னா 2 டிகிரி. அப்போ ஒரு டிகிரிக்கு 18 நாள் ஆச்சு அப்படின்னா 2 டிகிரி கடக்கும்போது புதனை தொற்றும். ராகு புதனை தொடும். அப்போ 36 நாளைக்குள்ளே ராகு புதனை தொடும் அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கணும். ராகு கோச்சாரத்தில் இங்கே தான் இருக்கும். கோச்சாரத்தில் ராகு ரிஷபராசியில் தான் இருக்கும். ஆனால் ராகு டிகிரி வைஸாக 1, 5, 9 கனெக்ட் பண்ணும்போது புதனை ஃபஸ்ட்டு தொடும். அப்போ ஃபஸ்ட் ரவுண்டில் புதனை தொடும்போது புதன் அப்படிங்கிற காரத்துவ விஷயங்கள் பாதிக்கப்படும். அதாவது கண்டம் ஏற்படும். அவங்க இறப்பாங்களா அல்லது அதுலேருந்து தப்பிப்பாங்களாங்கிறது அவங்க ஆயுள் ஸ்தானத்தை பொறுத்து அது மாறுபடும். ஆனால் கண்டத்தை அவங்க கண்டிப்பாக சந்திப்பாங்க.
அது என்ன கண்டம் அப்படின்னா ராகுனால் ஏற்படுறது வந்து விபத்து தான். விபத்து கண்டம் தான் அவங்க வந்து சந்திப்பாங்க. புரியுதா உங்களுக்கு? அப்போ ஃபஸ்ட் ரவுண்டில் வந்து ராகு புதனை தொடுறதுனால தாய் மாமன், அத்தை உறவு, நண்பர்கள் யாராவது ஒருத்தவங்க வந்து கண்டத்தை சந்திப்பாங்க. ஏதாவது பிரச்சனை வரும் அவங்களுக்கு. எங்கேயா கீழே விழுகலாம், எங்கேயாவது அடிபடலாம், எங்கேயா குதிக்கும்போது பாதிக்கப்படலாம். அந்த மாதிரி ஏதோ ஒரு வகையில் வந்து அவங்களுக்கு பிரச்சனை ஏற்படும். ராகு வந்து 2வது ரவுண்டு சுற்றி வரும்போது, அதாவது 18 வருஷம் வந்து ராகு வந்து ஒரு ராசி மண்டலத்தில் சுற்றி வருது. 18 வயசுக்கு அப்புறம் தான் வந்து 2வது ஒரு கண்டத்தை வந்து ராகு ஏற்படுத்தும். அப்போ கண்டத்தை ஏற்படுத்தும் போது அப்பயும் வந்து இங்கே செவ்வாய் இருக்கிறதுனால செவ்வாய் தான் அடுத்து வரப்போகுது. புதன் கண்டத்தை ஏற்படுத்திடுச்சு, அதுக்கு செவ்வாய்க்கு வந்து கண்டத்தை ஏற்படுத்தும். செவ்வாய் காரத்துவம் என்ன? இளைய சகோதரன், பெண் ஜாதகமாக இருந்தால் கணவனை குறிக்கக்கூடியது. அப்போ அந்த காரக உறவுகளுக்கு வந்து பாதிப்பு ஏற்படும், செவ்வாய் காரக உறவுகளுக்கு. 3வது ரவுண்டு வந்து 36 வயசை தாண்டி போகும். அப்போ தான் வந்து ஜாதக குருவை வந்து ராகு தொடுது. அப்போ ஜாதகருக்கு வந்து அப்போ தான் வந்து கண்டம் ஏற்படும் 3rd ரவுண்டில். சரியா? இப்போ இந்த மாதிரி அமைப்பு இருக்குது, ஆனால் அவருக்கு வந்து கண்டம் ஏற்படலை, அவர் இறந்து போகலை அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா இதுக்கு வந்து விதிவிலக்குகளை வந்து நம்ம பார்க்கணும். வெறும் இந்த மாதிரி வந்து கனெக்ட் ஆச்சு அப்படின்னா இறந்துருவாங்க அப்படின்னா உலகத்தில் பாதி பேர் உயிரோடு இருக்க முடியாது. இதுக்கு விதிவிலக்குகளும் இருக்குது. விதிவிலக்குகள் அப்படின்னா என்ன அப்படின்னா, இந்த குரு இருக்கிற ராசிக்கு 5லேயோ 9லேயோ வந்து சுக்கிரன் இருந்தது, அல்லது 3, 7, 11 சுக்கிரன் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க. 1, 5, 9, 3, 7, 11 குரு இருக்கிற இடத்துக்கு 1, 5, 9, 3, 7, 11 சுக்கிரன் இருந்தது அப்படின்னா இந்த ஜாதகருக்கு வந்து தீர்காயுள். சுக்கிரன் வந்து குருவோட கனெக்ட் ஆச்சுன்னா 1, 5, 9 இந்த ஜாதகர் வந்து தீர்காயுள் அப்படிங்கிற ஸ்தானத்தை அடைவார். அவருக்கு வந்து கண்டம் ஏற்படாது. இது வந்து அதனுடைய விதிவிலக்கு. அப்போ சுக்கிரன் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கணும். இதில் சுக்கிரன் பார்த்தீங்க அப்படின்னா மகர ராசியில் இருக்குது, குரு வந்து ரிஷப ராசியில் இருக்குது. அப்போ ரிஷப ராசிக்கு 5வது இடத்துல சுக்கிரன் வருது, குரு இருக்கக்கூடிய ராசிக்கு 5வது ராசியில் சுக்கிரன் வருதுனால குருவும் சுக்கிரனும் இணையும் போது அந்த ஜாதகருக்கு வந்து தீர்காயுள் வந்து ஏற்படுது அப்படிங்கிறத நீங்கள் மறந்துடக்கூடாது. இதை வந்து ரொம்ப தெளிவாக வந்து கவனிக்கணும். வெறும் ராகு வந்து ஒரு கிரகத்தோடு கனெக்ட் ஆகும்போது கண்டம் ஏற்படும், ஆனால் அந்த கண்டத்துலேருந்து அவங்க தப்பிச்சிருவாங்க அல்லது மரணம் அடைவாங்க அப்படிங்கிற தீர்மானிக்கிறது வந்து ஆயுள் ஸ்தானத்தை பார்க்கணும். லக்னாதிபதி எப்படி இருக்குது, 8ஆம் அதிபதி எப்படி இருக்குன்னு பார்க்கணும். அதே மாதிரி குரு சுக்கிரன் வந்து தொடர்பு ஏற்பட்டால் அந்த அந்த கண்டம் வந்து ஏற்படாது அப்படிங்கிறது மாதிரி நம்ம வந்து எடுத்துக்கணும். அப்போ இதில் விதிவிலக்கு என்னென்னா, குரு சுக்கிரன் வந்து 1, 5, 9 இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு கண்டத்துலேருந்து நீங்கள் தப்பிக்கலாம், அல்லது கண்டம் ஏற்படாது அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஒவ்வொரு ஜாதகத்துக்கு இது வந்து மாறுபடுங்க. எல்லாருக்குமே வந்து இது டச் ஆச்சுன்னா அவங்க இறந்துருவாங்கன்னு நம்ம சொல்லக்கூடாது. விதிவிலக்குகளை வந்து கவனிக்கணும். ஃபஸ்ட்டு விதிவிலக்கு வந்து சுக்கிரன் குருவோட கனெக்ட் ஆச்சுன்னா பாதிக்காது. இதுதான் வந்து விதிவிலக்கு. இப்போ இதுவே வந்து குரு வக்கரமாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. குரு நார்மல் குருவாக இருந்தால் இப்போ நான் சொன்னது எல்லாமே வந்து நடக்கும், உங்களுக்கு வந்து தீர்காயுள் பாதிப்பு ஏற்படாது ஆயுளில். ஆனால் குரு வக்கரமாக இருக்குது அப்படின்னா குரு வந்து இந்த ராசிக்கு போயிடும், குரு வந்து மேச ராசிக்கு போயிடும். மேச ராசிக்கு போகும்போது குரு வந்து சுக்கிரனோட கனெக்ட் ஆகாது. 4வது ராசியில் தான் சுக்கிரன் இருக்குது, 5வது ராசியில் இருந்தால் தான் குரு சுக்கிரன் கனெக்ட் ஆகும். அப்போ இந்த இடத்துக்கு வரும்போது குருவுக்கு வந்து கண்டம் ஏற்படும். எதனால் கண்டம் ஏற்படும் அப்படின்னா, கேதுவுக்கு 8வது இடத்துல குரு வர்றதுனால, இது வந்து 8வது இடம், கேதுவுக்கு வந்து இது 1, குருவுக்கு வந்து இது 8வது இடம். அப்போ கேதுவுக்கு 8வது இடத்துல குரு வர்றதுனால கேதுவால் ஏற்படக்கூடிய பாதிப்பு வந்து இந்த குருவுக்கு ஏற்படும். ராகு வந்து கோச்சாரத்தில் வரும்போது, கோச்சார ராகு இந்த இடத்துல வரும்போது இந்த குருவுக்கு வந்து பாதிப்பு ஏற்படும். எப்படி பாதிப்பு ஏற்படும் அப்படின்னா, கேதுவுக்கு 8வது இடத்துல குரு இருக்கிற பட்சத்தில் நோயினால் வந்து இந்த ஜாதகருக்கு வந்து பாதிப்பு ஏற்படும். இந்த ஜாதகர் வந்து அதுலேருந்து தப்பிப்பாரா தப்பிக்க மாட்டாரா அப்படிங்கிறதுக்கு விதிவிலக்குகள் நிறைய இருக்குது. அதுக்கு ஃபஸ்ட்டு விதிவிலக்கு என்ன அப்படின்னா, இப்போ சுக்கிரன் வந்து இங்கே இல்லாமல் இங்கே இருக்குதுன்னு வச்சுக்கிறோம். சுக்கிரன் வந்து தனுசு ராசியில் இருக்குது அப்படின்னா குரு வந்து சுக்கிரனோட கனெக்ட் ஆகுது. இப்போ வந்து ஆயுள் பாதிப்பு ஏற்படாது. இப்போ கேதுக்கு 8வது இடத்துல குரு இருக்கிறதுனால நோயினால் வந்து இந்த ஜாதகர் கண்டம் ஏற்படும். உடம்பு சரியில்லாமல் போகிறதுனால, ஹார்ட் பிரச்சனை இல்லை, ஏதோ ஒரு வகையில் வந்து கண்டம் ஏற்படும். அப்போ அதுலேருந்து தப்பிக்கிறதுக்கு வந்து குருவுக்கு 5வது இடத்துல சுக்கிரன் இருந்ததுன்னா அந்த ஜாதகர் வந்து தப்பிச்சிருவார் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லணும். கண்டம் வந்து அவங்க பாதிக்காது அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கணும். அப்போ குரு இருக்கிற இடத்துக்கு 5லேயோ 9லேயோ 3, 7, 11லேயோ சுக்கிரன் இருக்குதா நம்ம கவனிக்கணும். 4, 8, 12 சுக்கிரன் இருந்துச்சு அப்படின்னா சுக்கிரன் வந்து குருவுக்கு வந்து ஹெல்ப் பண்ணாது அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கணும். இது வந்து விதிவிலக்கு. ஆயுள் கண்டத்துலேருந்து தப்பிக்கக்கூடிய விதிவிலக்கு வந்து ஒன்று நான் வந்து இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். இதுக்கு அடுத்த விதிவிலக்கை வந்து வரும் வீடியோக்குள்ளே வந்து பார்ப்போம். வரிசையாக வந்து இந்த பார்ட்டாக வந்து இந்த வீடியோஸ் வந்து போட்டுட்ருக்கேன். வரிசையாக ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. இந்த சீரீஸ் முடியும் போது ஆயிலை எப்படி கணிக்கிறது அப்படிங்கிறத உங்களால் வந்து முழுமையாக வந்து தெரிஞ்சுக்க முடியும். அதனால் வந்து வீடியோஸ் வந்து கண்டினியூஸாக பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த பதிவு வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.